இது ரூஃப் சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு முட்டு சென்ட்ரிங் சீட்டு எல்லாமே வந்தாச்சு. இது வந்து நம்ம இங்கே இப்போ பார்த்துட்டு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு இங்கே இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு. இது வந்து ரூஃபுக்கு தேவையான முட்டுலாம் இறங்கியாச்சு. மொத்தம் 140 முட்டு தேவைப்படுது. 1000 சதுர அடி பில்டிங் வந்து 140 முட்டு தேவைப்படுது. இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்துச்சு. கஸ்டமர்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. முட்டு சென்ட்ரிங் சீட்டே மேலே ஏற்றணும். இந்த மேலே ஏற்றுறாங்கல்ல, இது மாதிரி தான் சென்ட்ரிங் சீட்டையும் ஏற்றணும். முட்டும் ஏற்றாச்சு. நடந்துட்டுருக்கு. ஸ்டேர்கேஸில் வந்து மாடிட்டு இருந்து அடிச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே ஸ்டேர்கேஸில் வந்து அது நடந்து போகிற மாதிரி நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். சீட் எல்லாமே மேலே ஆல்மோஸ்ட் ஏற்றியாச்சு. ஸ்டேர்கேஸ் காங்கிரீட்லாம் போட்டு அது சுற்றி உள்ள கட்டாலையும் போட்டாச்சு. ரூஃப் லெவலில் வந்து போட்டிருக்குறோம். இந்த மாதிரி பீம் சைடு வந்து இந்த ஹாலில் இந்த வச்சுருக்கு இல்லையா, இது மாதிரி தான் சைடு வச்சுருக்கு. இது நமக்கு வந்து இந்த நம்ம அந்த பீம் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இன்னர் சைடு வந்து 7 இன்ச் தான் வேணும். ஆனால் வந்து ஒரு அடி பல வச்சதுனால டெப்த் அதிகமாக இருக்குது. இதேமாரி வைக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து அந்த இழுப்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும். இதேமாதிரி பக்காவாக கொடுத்துக்கணும். மெட்டீரியல் ரன்னரு, சென்ட்ரிங் சீட்டு, பலகை, கொள்ளு பீஸு, இதுமாதிரி எல்லாமே தயாராக இருக்குது. தெரியுது பாருங்கள். இந்த இன்றைக்கி தேவையான திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து எல்லாம் கட் பண்ணி ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து புதன்கிழமை வந்து ரூஃப் கான்கிரீட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடையில் இருக்கிற வேலை சில்லற வேலை எல்லாமே பக்கமாக முடித்து எல்லாம் ரெடி ஆகிடும். இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, பை. இது ரூஃப் சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு முட்டு சென்ட்ரிங் சீட்டு எல்லாமே வந்தாச்சு. இது வந்து நம்ம இங்கே இப்போ பார்த்துட்டு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு இங்கே இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு. இது வந்து ரூஃபுக்கு தேவையான முட்டுலாம் இறங்கியாச்சு. மொத்தம் 140 முட்டு தேவைப்படுது. 1000 சதுர அடி பில்டிங் வந்து